வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். வாங்க இன்னைக்கு உள்ள வீடியோக்குள்ள போலாம். வெள்ளாடு. வெள்ளாடுக்கு வந்து இப்போ மேய்ச்சலுக்கு கட்டி போட்டு, அதனால் மேய்ஞ்சிட்டு வந்து கட்டி போட்டுருக்காங்க இறப்புல. செம்பறி குட்டி. 2 செம்பறி குட்டி பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து டெஸ்ட்டு, அடுத்து வந்து கோதுமை தவிடு, மினரல் மிக்ஸு, அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி புட்டு மாதிரி வச்சிருக்கு. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது கூட வந்து கடல புண்ணாக்கு சேர்த்து வச்சுருக்கோம். பொதுவாக வந்து இந்த மாதிரி வச்சோம்னா ஓரளவுக்கு ரிசல்ட் வரும். மழை எங்கள் ஊரில் கொஞ்சம் சாரலாக விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. மத்தியானத்துக்கு மேலே இப்போ சாரல் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. 2வது வெள்ளாடு. இதுக்கும் அப்போ இதையும் நாங்கள் கட்டி போட்டோம். இது புல்லரி போட்டு சாப்பிடல, அப்படியே இருக்குது. அடுத்து மாடு. மாடு பார்த்திங்கன்னா வந்து பால் பீச்ச டைம் அதிகமாக நெருங்கிடுச்சு. அதனால் இப்போ அநேகமாக பால் பீச்சருக்கு ஆள் வந்துடுவாங்க. அதுக்காக ரெடியாக அந்த காம்பு முன்ன கழுவி ரெடியாக வச்சுருக்காங்க. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஏன்னா இந்த 3 நாள் வெறும் சாரலாகத்தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. வெயில் அடிக்கவே இல்லை, வெயிலே அடிக்கலை, வெறும் சாரலாக இருந்துச்சு. அந்த பால்கார் வந்துட்டாங்க, பால்கார் வந்துட்டார். அந்த மாட்டுக்கு வந்து பால் பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கீழே படுத்ததுனால காம்பில் வந்து இந்த சேறு சகதியமாக இருக்கும், அதை வந்து கழுவி விட்டுருக்காங்க. இந்த மழை பெய்யால் இந்த ஈரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால ஈரம் அடிச்சிட்டு இருக்கு. 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை, வெறும் சாரலாக விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ பால் பிச்சை டைம் வந்துச்சுனால பால் பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக போட்ட கன்றுக்குட்டி. நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, இதில் பார்த்துருப்பீங்க. கன்றுக்குட்டி போகிற வீடியோ அந்த கருப்பு மாடு தான். மாடு காம்பை க்ளீன் பண்ணிட்டு பால் பிச்சுதான். இந்த மாடு ரெடியாக இருக்குது. வைக்கோல், மாட்டுக்கு தேவையான வைக்கோல் வந்து அங்கிட்டு ஃபுல்லாக நெல் தான், ஃபுல்லாக நெல்லாக போட்டிருக்காங்க. நெல் போட்டு இருக்காங்க. கொஞ்சம் நம்ம பண்ணையை வந்து இப்போ ஒரு இதுக்கு டெவலப் பண்ணோம். கொஞ்சம் இந்த மார்கழி மாதம், ஜனவரி மாதமே அடுத்து நம்ம குட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இந்த மழை காலம், பனிக்காலம் எல்லாம் போன பிறகு வந்து நம்ம வந்து குட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். வரைக்கும் வந்து இந்த குட்டியை வச்சேவும் நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்த மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் வந்து நம்ம எவ்வளோ இற வச்சாலும் வெயிட் கெயின் ஆகாது. அதுக்காண்டி தான் இப்போ 2 குட்டி மட்டும் பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், குட்டியை பூரா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம வேறு செட்டு, வேறு எது நம்ம புதுசு வேறு எது இது பண்ணணும். இடம் என்ன இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு இடம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இடம் அமைஞ்சுன்னா டக்குன்னு ஒரு செட்டை போட்டு ஒரு 12 குட்டி 13 குட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா போன தீபாவளிக்கு வந்து நம்ம வந்து ஒரு 9 குட்டி பிடிச்சோம். 9 குட்டி பிடிச்சி வளர்த்தது வந்து ஒரு என்ன, நம்ம வந்து எப்படி குட்டி வளர்க்கணும் செய்யணும்னு அதை கற்றுக்கிட்டோம். நம்ம எந்த இறப்பும் நம்மகிட்ட வந்து ஏற்படலை, எல்லாமே இது கொடுத்தோம். அதனால் வந்து என்ன செய்யணும்னா, அடுத்து ஒரு 9 குட்டி பிடிச்சோம், அடுத்து ஒரு 12 குட்டி 13 குட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு இடம் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இடம் கிடச்சுன்னா டக்குன்னு ஒரு செட்டை போட்டு இது பண்ணணும். வாடகைக்கெல்லாம் நம்ம இடம் பிடிக்கக்கூடாது. வாடகைக்கு இடம் பிடிச்சோம்னா டக்குன்னு அவங்களுக்கு நம்ம டேக் ஆஃப் பற்றி விட்டுறாங்க, இடத்துக்காரங்க. அதனால் நம்ம ஒத்திக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நாட்டு பண்ணை எது வச்சிங்கன்னா ஒத்திக்கு பிடிங்க. 3 வருஷத்துக்கு இந்த மாதிரி இது போட்டு ஒத்திக்கு பிடிச்சாச்சும் நம்மளுக்கு செட் ஆகும். இல்லாட்டி அது நம்ம டேக்கப் ஆகும்போது இடத்துக்காரங்க வந்து பிடிங்கிடுவாங்க. இது ஃபுல்லு நம்ம மாட்டுக்கு தேவையானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.